இப்போ என்னன்னா எங்க வந்து கூட்டு வந்திருக்கான்னு தெரியல. எங்கேயோ ரெட்டையர்பட்டி போனோம், அங்கே போறோம் இங்கே போறோம்னு சொல்லிக்கிட்டு எங்கேயோ வந்து டீ கடை கிட்ட வந்து உட்கார வச்சு என்ன ஏதோ நீ உட்கார நான் போயிட்டு வரும் சான்ஸ்ல வந்துருதுன்னு போயிட்டான். என்ன ஆனான்னு தெரியல. பாப்போம் என்ன நடக்கும். வந்துட்டான் இங்க இல்ல வர இது பார்லிஜியா நண்பருக்கு 50-50 போய் பார்லிஜி. நீ தான் படிச்சிருக்காரு, நீனா என் காலேஜ் தான் படிச்சிருக்காரு. இது பார்லிஜி இல்ல 50-50 மஸ்கா ஜஸ்கா. அவன் எங்க வர சொல்லு. கேமராமேன் கொஞ்சம் உயிர் விட்டுருப்பாரு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. வெல்கம் டு NR Vlogs. மானம் கட்டவன் இவங்களாம். ஏன்னா இவங்களாம் நம்பாதீங்க. ரெட்டையர்பட்டி கூட வந்து எங்க உட்காந்து டீ சாப்பிட்டு உட்கார வச்சுட்டு. ஆக்சுவலா ரெட்டையர்பட்டி போறதான் பிளானு. அப்போ இப்போ எங்க போறோம்? இப்போ அங்கதான் போறோம். அப்போ என்ன எங்க போறோம்? போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து நாங்க லாங் டிராவலு தாளையத்துல இருந்து இங்க வரைக்கும் வெயிலே வந்து, அதாவது எங்க விளாகோட முதல் கொஞ்சம் லாங் டிரைவ், கொஞ்சம் லாங் டிரைவ். ஏன்னா நாங்க கார்ல வரல, பைக்ல வந்திருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு வெயில். மாப்பிள்ள வரும்போது கொஞ்சம் ஸ்லிம்ஸா வேலை பார்த்தான். 2 மிதி மிதிச்சும் சரியாச்சு. 2 மிதியா? ஆமா 2 மிதி மிதிச்சும் சரியாயிட்டோம். லைட்டா டீ குடிச்சிட்டு போலாம் தான் வந்தோம். டீ குடிச்சிட்டு போறோம். இப்போ நாங்க எங்க இருக்கோம் அப்படியே பின்னாடி தான் ரெட்டையர்பட்டி மலை இருக்கு. இங்க இருந்து கொஞ்சம் பக்கம் தான் இந்த ரெட்டையர்பட்டி மலை வந்து உங்க எல்லாத்துக்கும் தெரியும். திருநெல்வேலியிலே ஐகானிக்கான ஒரு பிளேஸ். அதுவும் அதோட ஐகானிக் வந்து அந்த ஆடு கோட் ஸ்டாச்சு. ஆமா, இதுதான் ஓட்டவாய்ங்கிறது. இன்னும் அங்க போய் எதுவுமே இப்ப பார்க்கலாம் பேசலாம். நாங்கெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோரர் மாதிரி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும். எக்ஸ்ப்ளோரா இல்ல எக்ஸ்ப்ளோர். ஓகே, எதுனாலும் டக்குனு எக்ஸ்ப்ளோர் லீக் பண்ணி விட்டுறணும். அதே தானே. ஆமா. என்னது இது ஃப்ரெண்ட்ஸ்? இதான் வந்து கோல்டு காஃபி. தேங்க்ஸ் மாப்ள. உண்மையா கொடுவேன். இல்ல எனக்கு தானே. எவ்வளவு அது வாய்ப்பில்லை. நம்ம எல்லாத்துக்கும் டீயா காஃபி வச்சுட்டு அவன் மட்டும் கோல்டு காஃபி வாங்கியிருக்கான். டம்ளர் இங்க வாங்க. இது கோல்டு காஃபின்னு ஒன்று இருக்கு. நீ என்ன சொன்னியா? யா டீ காஃபின்னு எங்க 2 பேருக்கு சொல்லிட்டு என்ன உனக்கு போட்டு கோல்டு காஃபி அதான் கேட்டேன். கோல்டு காஃபி வேணுமா? என்னடா சொன்னா அவன்? கோல்டு காஃபி இருக்குன்னு சொன்னியா? ஓட்டு இப்போ என்ன பண்ணு, இதை கொடுத்துட்டு எனக்கு கோல்டு காஃபி சொல்லிக்கலாம். பேமெண்ட் ஃப்ரீயா வேணும். இந்த காசுல டீ கொடுக்க சொல்லு. இது எவ்வளவு வந்து டீ யார் கேட்டா? டீ 4. ஆமா, டீ லவர் ஃபேன்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டீயா காஃபியா? அது நம்ம ஊர்ல சில ஜென்மங்கள் இருக்கு. வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, டீ கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த டீ மேல இருக்க அந்த ஆர்வம் வந்து போகாது. நீ அப்படிதானே? நான் தான் டீயே குடிக்க மாட்டேன். நான் குடிக்கிறது ஒன்லி கள்ள சாராயம் பீர் குவாட்டரு, வேற என்ன ஆஃப் ஃபுல்லு கிங் ஃபிஷர் வேற நீ வேற. நான் குடிக்கிறது வந்து வெறும் இந்த பிளாக் டீ லெமன் போட்டு குடிப்பாங்க. வெறும் பிளைனா எந்த சைடிஸ் இல்லாம வெறும் இதாச்சு குடிப்பாங்க. இது வரைக்கும் நீங்க சோத்துல குழம்பு விட்டு சாப்பிட்டுருப்பீங்க. பப்ஸ்ல வந்து சாஸ் மாதிரி குழம்பு விட்டு சாப்பிட்டுருக்கீங்களா? இங்க பாருங்க, மாப்பிள்ள வேலைதான். எந்த மாப்பிள்ள வேலை? இந்த மாப்பிள்ள பக்கத்துல வாரேன்னு சொல்லிட்டு வந்துருங்க. எல்லாம் மனுஷன் ஜென்மம் தானா? என்னது இது? புடிங்கிருமியா எப்படி குடிச்சோம்னா? அதுவும் டீ குடிக்க தள்ளிடுமா? எப்படி குடிச்சோம்னா? சின்னதா ஒரு காமெடி நடந்தது. உள்ள ஒரு ரூம் வந்து ஃப்ரீயா இருந்து நல்லா பச்சை பசேன்னு இருந்தது. நிறைய செடியும் கொடியுமா இருந்து. சரி, கேமராமேன் தம்பி சொன்னாப்புல அங்க போய் வீடியோ போனாரு. சரி உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்க ஒரு போர்டு எழுதிருக்கு, புகைப்பிடிப்பவர்களுக்கு மட்டும் இந்த இடம் அப்படி போட்டிருக்கு. நாங்க போய் பல்ப் பண்ணிட்டு வந்திருக்கோம். நான் அடிக்க போறேன். நான் போக வேண்டியா? நீ போக வேண்டிய தனி வண்டி. புகைப்பிடித்தல் குடித்தல் எல்லாமே உடம்பு கேடு, நாட்டுக்கும் கேடு. பிடித்தல் என்ன பிடித்தல்? இப்போ வந்து நாங்க இன்னும் ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு. நாங்க எப்ப சாப்பிட்டு முடிச்சு போவோம் தெரியல. ஸோ நாங்க மலைக்கு போயிட்டு நான் உங்ககிட்ட திருப்பி பேசுறேன். இங்க வந்து வெயில் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால மேலே போயிட்டு வரணும். செச்சப் எப்படி வச்சிருக்கு? என்ன மாப்பிள்ள ரத்தம் மாதிரி இருக்கு? நிறைய தினமும் கண்டிப்பா ரத்தம் எடுக்க வேண்டியதான். நல்லா இருக்கு. பப்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த ஷாப் எங்க இருக்குன்னா நேரம் நம்ம மலையை தாண்டி அடுத்த ஒரு பக்கத்துல வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு. பொன்னையா டீ ஸ்டால். நல்ல ஆமா பொன்னையா டீ ஸ்டால் பேர் வந்து வழக்கமா சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆமா வாங்க. சரி இப்ப நாங்க மலைக்கு போயிட்டு பேசுவோம். இங்க இருந்து நம்ம ஊரை பார்க்கும்போது நல்லாதான்ப்பா இருக்கு. என்ன உன் வீடு எங்க இருக்கு? இதுல என் வீடா இந்த முக்கில் அந்த லாஸ்ட்ல இருக்கு. அது மாதிரி தூரத்துல ஒரு நெல்லைப்பூர் கோயில் தெரியுது. பக்கத்துல சின்னோண்டு என் வீடு தெரியுது. என் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் தெரியல. இவன் போற வகையில சொன்னோம்னா அம்பானிங்க தான் வீடு கட்டினாரு. நான் அவங்க வீட்டுல தான் ஒரு 2 நாள் கொடுக்குறேன். அங்க இருக்கு. அது நெல்லைப்பூர் கோயில். உங்க ஊர்ல நெல்லைப்பூர் கோயில் அங்க வரும். உனக்கு எங்க இங்க வருது? அது காப்பர் ரீஃப்ல சரவணா ஸ்டோர். காப்பர் லீஃப் இந்த பக்கம் இருக்கு. காப்பர் லீஃப் போறாங்க அங்க எல்லாம் போகுது. அதுக்கு அடுத்த இவன் அங்க ரோடு இங்க தானே போதும். அந்த ஆளா இருக்கு காப்பர் லீஃப். இவன்னா எங்க உனக்கு எந்த ஒரு திமுராஜபுரம் தானே? நீ எதுல இருக்க?
காப்பர் லீஃப் இப்படிதான் ரோடு போவாங்க பாருங்க. ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆர்குமெண்ட் பண்ண ப்ரோ. சி ஐயோ ப்ரோங்க மாதிரி எங்கள இருக்கு அந்த கண்ணு தெரியல நண்ப எப்பா மாப்பிள்ளையோட ஃபேமிலிஸ் யாராவது பாப்பாங்கன்னு ஒரு சர்ச்சுல அது என்ன மனப்பாடா பாத்தீங்கன்னா முறங்க நிறைய உனக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் ஐ ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. கண்ணு தெரியலங்க, நைட் ஒரே புகமூட்டமா இருக்குங்க. என்ன படத்தை பார்த்தான்னு தெரியல, இப்படி இருக்கு என்ன செய்ய ஒண்ணு அந்த சொல்றான். ஆனா அவன் காது கேட்காது இருங்க, எந்த நேரமும் சொல்லக்கூடாதுண்ணா அவன் பண்றதுதான். இப்பொழுது நாங்க வந்து மலைக்கு மேல வந்திருக்கோம். இந்த இடத்த பத்தி சொன்னா இதான் வந்து ரெட்டியார்பட்டி மலை. இந்த மலையோட ஸ்பெஷல் என்னன்னா 2 சைடு வந்து பாத்தீங்கன்னா கல்லால குமிச்ச மலை வந்து இருக்கும். அது பார்க்க அப்படிதான் இருக்கு. கண்ணால குமிச்ச மலை கிடையாது, மலை இருக்கும். அதுக்கு நடுவுல ரோடு போற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பாட்ல வந்து நிறைய ஷூட்டிங் நடக்குது. சிங்கம் படத்துல இருந்து நிறைய படங்கள் ஷூட்டிங் ஆக்ஷன் படங்களா தான் எடுப்பாங்க. ஆக்ஷன் சீக்வென்சஸ் முக்காவாசி இது. எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச படம் தான் தளபதி நடிச்ச ஜில்லா படம் தான். அந்த படத்துல வந்து அவர் அப்பா மோகன்லால் கீழே நல்ல கார்ல நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல வந்து கொலை பண்ணதுக்கு வந்து ஆளுங்களெல்லாம் வருவாங்க. அசால்ட்டா அடிச்சு போட்டு அந்த தூக்கத்துல இருந்து அப்பா எஞ்சிடக்கூடாதுன்னு ஜம்முன்னு வந்து ஃபைட் சீன் எல்லாம் உண்டு. அதெல்லாம் தளபதினாலே மாசம் தான். 2026 யாரு டிவிக்கேடா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து கொஞ்சம் இப்பல விஜய் டிவிக்கே நாங்க விஜய் டிவி ஃபேன்ஸ், அதனால நாங்க கிளம்புறோம். ஏதாவது வேற ஏதாவது சொன்னா எங்க சென்சார் போட்டு தூக்கிட்டாங்க மாப்பிள்ள நம்மள. வேற அவ்வளவுதான், கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்மள பாத்துக்கோங்க, அதனால வேற அவ்வளவுதான் நம்மள போட்டு செஞ்சு எடுத்துறாங்க. சோ இங்க வந்து ஒரே காலேஜ் ஜோடியா இருக்கு. சோ அவங்க பாட்டுக்கு வேலை பார்க்கணும், நம்ம வந்து வேலை பாக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்க்க அவங்க பேச வந்திருக்காங்க. என்ன அதான்ல அவங்க டியூட்டி அவங்க பார்க்கணும், நம்ம டியூட்டி நம்ம பாப்போம். நம்ம டியூட்டி சரிங்களா? இப்போ நாங்க வந்து மாப்பிள்ள வந்து இப்ப எது கண்ணாடி போட்டிருக்காங்கன்னா உள்ள அழுதுட்டு இருக்காங்க. கண்ணீர் லைட்டா 2 சொட்டு கீழே விழுது. என்ன செய்யன்னு தெரியல. இப்ப தொடச்சா போயிடும். பாருங்க வெயில் அடிக்கிறதுனால கண்ணை இப்படி வந்து ஏன்டா கண்ணு கலங்குது. வலி வேற டிபார்ட்மெண்ட் 2 பேரும் கண்ணாடி வச்சிருக்காங்கன்னு நம்மள்ட்ட சீன் போறாங்கன்னு பேச விடுங்கடா. இப்போ வந்து நாங்க வந்து கார் பார்க் பண்ற இடத்துல கார் பார்க் பண்ற இடத்துல இருந்து உட்காந்துட்டு இருக்கோம். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஸ்கிரீன் ஒண்ணு பார்த்தோம், அதுல எதையோ கொண்டு எரிஞ்சிருக்கானோ. பான் பிராக்க போட்டான்ல இல்ல சாணியை கொண்டு எரிஞ்சானா எங்களுக்கு சத்தியமா தெரியல. இங்க பக்கத்துல வந்து ஒரு பெரிய பெரிய பில்டிங் மாதிரி ராஜா கோட்டை மாதிரி இருக்கா. அது வந்து சீக்கிரத்துல வந்து ஒரு அருங்காட்சியம். கேமராமேனே அருங்காட்சியம் தானே. அருங்காட்சியம் வந்து ஓபன் பண்ணாங்க. சோ அது வந்து டிசம்பர் மாசம் 20ஆம் தேதியோ 21ஆம் தேதியோ அது வந்து ப்ரொமோஷன் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. கூடிய சீக்கிரத்துல அங்க வருவோம். முதலமைச்சர் வந்து திறந்து வைக்கிறாரு. எல்லாரும் வாங்க. ஆமா மீட் பண்ணுவோம். எல்லாரும் வாங்க. சொல்லு பேச விட மாட்டேங்க, பேசுற டைலாக்க மறக்க வைக்க. இப்போ நாங்க கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்ல உட்காந்து பேசிருக்கோம். சோ இந்த வியூ நல்லா இருக்கனால இந்த வந்திருக்கோம். வியூ நல்லா இருக்குனால அங்க கப்புள்ஸா நிக்கிறதுனால அங்க வீடியோ எடுத்தா டிஸ்டர்பன்ஸ் போல. சரி விடுவோம். சரி ஓனர் கோபப்படாதீங்க ஓனர். என்ன ஆச்சுன்னா கப்புள்ஸா நிக்கிறதுனால அந்த முள்ள மாதிரி பையன் இருந்தா அப்பவும் இப்படிதான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கவங்க ஊடையில பேச. அப்ப எப்படி பேச ஏடா ஒருத்தர் பேசி முடித்துட்டோம்டாண்டா, ஏன்டா இப்படி? எப்படி இப்போ வந்து தலைவர் வந்தாருன்னா பின்னாடி பவுன்சர்ஸ் வந்து தலைவர் கை மட்டும் தான் அசைப்பாரு, பவுன்சர்ஸ் போல வேலையை பார்ப்பாங்க. அது மாதிரி வேலை கையை மட்டும் அசை நாங்க வேலை பேசிட்டு இருக்கத பின்னாடி இருக்க நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த அங்க ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்ல இருந்து எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. முன்னாடி இன்னொரு விஷயம் காட்டுறேன் வாங்க. ஒரு விஷயத்த இப்பதான் கவனிச்சோம். இங்க ஒரு பெரிய ஒரு ஸ்கிரீன் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்கிரீன்ல வந்து பொட்டு வச்ச மாதிரி எல்லாரும் வந்து ஒரு சாமி படத்துக்கு பைக்ல எல்லாம் வந்து மஞ்சள் வைப்பாங்களா, எவனோ ஒருத்தர் சாப்பிட்ட பான் பராக்கா துப்பி வச்சிருக்கான். பான் பராக்கு எப்படி இவ்வளவு தூரத்துல துப்ப முடியும்? பான் பரா கிடையாது, சாணி அடிச்சு விட்டுருக்காங்க. என்ன கர்மமோ தெரியல, ஆனா அடிச்சு வச்சுட்டான. அந்த மாதிரி வேலையை பார்க்காம இருந்தா கொஞ்சம். இது டிவி தான். அந்த டிவி வந்து ஆமா டிஸ்பிளே. அரசாங்க சொத்து, உங்க சொத்து தான் பாத்துக்கிடுங்க. இல்ல நான் மழையில நடந்துச்சு போல, அதனாலதான் மழையில நடந்து அந்த இடத்துல மட்டுமா இதாகும். இல்ல இதெல்லாம் கை விட்டு போயிட்டாங்க. சாணம் மாதிரிதான் என் கண்ணாடி போட்டா தெரியுது. சாணமே தான். இன்னும் கொஞ்சம் மேல கேமராமேன் ரொம்ப குனிஞ்சு எடுக்காப்ல, முதுகொலி வந்துறப்ப கொஞ்சம் பாத்துடுங்க. ஏன் வந்தோன்னு தெரியல, எதுக்கு வந்தோன்னே தெரியல. நான் ஏன் இப்படி படுத்திருக்கோன்னு உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஆமா, இங்க ஒரே காதல் ஜோடியா இருக்கப்பா. எழுது திரும்புற பக்கம் எல்லாம் அது அவங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க. வீடியோ எடுக்க முடியல.
அவங்க டீசெண்டாக உட்காந்துருந்தா பரவாயில்ல, அப்படியும் இல்லை. எப்படி சொல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாதது அப்படி இருக்கு. ஸோ வந்து இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டையார்பட்டி மலை தான். கொஞ்சம் தள்ளிக்கோங்களா, நீங்க கொஞ்சம் காலை கீழே எடுத்து போட்டு வந்துருக்கலாம். என்ன கிக் பட்டாஸ்கியா? ஆமாம், கொஞ்சம் தள்ளி வந்துக்கோ. அதாவது இங்கே கொஞ்சம் கொசு கடிக்க ஆரம்பிச்சிட்டு இங்கே வந்து ரெட்டையார்பட்டி மலை. இந்த ரெட்டையார்பட்டி மலையில ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, ஒரு அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். இது என்ன பேசவே தெரியலடா. மூடு பாலாயிருச்சுப்பா. அங்க நம்ம பார்க்கிங் பண்ண இடத்துலயும் ஒரு குரூப் உட்காந்துட்டு. ஆமா, பைக் பார்க் பண்ண இடத்துல ஒரு குரூப் உட்காந்துட்டு நான் என்ன பேசுறேன் உட்காந்தேன். இப்ப அந்த பிள்ளை உட்காந்து சரி, இப்ப நீ போய் உட்கார போறியா? அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு மேல ஒரு சின்ன ஒரு பில்டிங் உண்டு. அந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா மேல நின்று இந்த வியூ கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கான ஒரு இது. அந்த வியூவை வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதாவது எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, படிக்கட்டு, அதாவது ஒரு 5 படிக்கட்டு இருக்கு மேல போறதுக்கு. 2 ஆமா, ரெண்டு ஒரு ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோரு, அப்புறம் மேல் ஃப்ளோரு இப்படி இருக்கு. அதுல இருக்கிற படிக்கட்டு ஃபுல்லாமே காலேஜோடயே இருக்கு. அவங்களோட வாழ்க்கையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும், பிரைவேட்டா டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு படிக்கட்டுல ஒரு படிக்கட்டு இது வந்து பாத்தீங்கன்னா சேஃப் எல்லாம் கிடையாது, ரொம்பவே சேஃப் எதுவுமே கிடையாது. ஆமா, யாராட்டும் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சேஃப் கிடையாது, பயங்கரமான ரிஸ்க் இருக்கு. ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா இது சேஃப்டிக்கு என்ன வழி உண்டு அதை முதல்ல பாருங்க. ஆமா, முக்கியமா கேர்ள்ஸுக்கு இது ரொம்ப சேஃபே இல்லாத ஒரு இடமா இருக்கு. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இங்க அடிக்கடி நடக்கு. அது மாதிரி நாங்களும் இங்க வந்து ரொம்ப அசிங்கமா எழுதி வச்சிருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் வரைஞ்சும் வச்சிருக்காங்க. கொஞ்சம் யாராட்டும் எங்க வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஆபாசமான முறையில் வந்து வச்சிருக்காங்க. யாராவது இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை சரி பண்ணதுக்கு வழியை பாருங்க. நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறதுக்கு, அதாவது அவங்களோட அத்தியாவசிய வேலைக்கு வந்து நிறைய பேர் மோசமான இதெல்லாம் மோசமான வேலை. இங்க வந்து நிறைய வந்து இல்லீகலான விஷயங்கள்லாம் நடக்கு. இப்போ நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் சரி, அக்கா தங்கச்சி நிறைய பேர் இங்க வராங்க. அதனால இதை வந்து கொஞ்சம் சேஃப்டி பண்ணாங்கன்னா, சேஃப்டி படுத்தி கொஞ்சம் பாதுகாப்பா ரெடி பண்ணி இது பண்ணாங்கன்னா வரவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தைரியம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து பயந்து தான் வந்தோம். ஏன்னா எந்த நேரத்துல எவன் எப்படி இருக்கு பாக்குற வந்து திருநெல்வேலி கவர்மெண்ட், அதாவது திருநெல்வேலி கமிஷனர், அந்த மாதிரி சிஎம் தனி மாநிலம். நானே வெயில் அடிச்சு மண்டை கோளாறுல இருக்கேன். நம்ம நந்தது ஒண்ணு நினைச்சது ஒண்ணு. ஆனா ஒண்ணு சொல்ல விரும்புதோம், இந்த வீடியோ பாக்குறாங்க யாராவது அஃபீஷியல்ஸ், யாராவது போலீஸ் அஃபீஷியல்ஸ் யாராவது பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ இது பண்ணுங்க, பார்த்து கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்க. ஏன்னா இங்க வந்து நிறைய நியூடா நிறைய இது வச்சிருக்காங்க, கொஞ்சம் இது கெட்ட வார்த்தைகளை போட்டு வச்சிருக்காங்க. இப்போ வர தங்கச்சி அக்கா மகளுக்குலாம் இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும். அது போக நைட்டு வந்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, இன்னும் போக அத்தியாவசியமா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. கேமராமேன் எதுக்கு சிரிக்காருன்னு சத்தியமா எனக்கு புரியல. அதாவது அவனுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா எங்க மூஞ்ச பார்த்தா இங்க ஒருத்தர் கண்ணாடி போட்டு இருக்கான், இங்க ஒருத்தர் கண்ணாடி போட்டுருக்கான், இங்க ஒருத்தர் பேனு பறக்க பார்த்துட்டு இருக்கான். கண்ணாடி போடாதனால அவனுக்கு கண்ணாடி போட்டுமே போடாமே அவனுக்கு போட்ட மாதிரி தான் இருக்கும் அவனுக்கு. ஆமா, பல அங்க இல்ல, அங்க என்ன நடக்குன்னா இவருக்கு என்ன பிரச்சனைனா, அங்க வந்து தூரத்துல வந்து ஒரு கப்புள்ஸ் உட்காந்துருக்கு. அந்த பொண்ணு அவனே கஷ்டப்பட்டு உசார் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளையும் உசார் பண்ணா அலையலாம். அதனால இதை வந்து அந்த வீடியோ சப்போஸ் அங்க உட்காந்துருக்க ஜோடி வந்து இங்க இந்த வீடியோ இல்ல இவனை எதுன்னு கொஞ்சம் பாருங்க. அப்படியெல்லாம் இல்ல, இந்த இடத்துக்கு மத்தவங்கள ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்காங்க. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க புரியுது, நீங்க இது ஒரு வயசு தான், அதுக்குன்னு ரொம்ப டீப்பா இல்லாம கொஞ்சம் பிரைவேட்டா இது பண்ணீங்கன்னா மத்தவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். சின்ன பசங்க நிறைய பேர் வராங்க. முடிஞ்ச அளவுக்கு அபிஷியல்ஸ் யாராவது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கன்வே பண்ணி இதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா வரவங்களுக்கு பசங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் சத்தம் இல்லாம சரிங்கப்பா. சரி, அடுத்த ஒரு ஜோடி வந்துட்டு கார்ல வருது. கார்ல ஜோடி வராங்கப்பா. அமுக டுமுக அமால் டுமால்